ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட சீசன் 2 எபிசோட் 5 பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் டிராகன் அட்டாக் பண்ண வந்திருக்கும்ல, கேப்டன் குயிக்கால கீழே இறக்கி இருப்பாரு. அதனாலதான் எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. ரிசல்ட் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. ஆரியா சைட்ல இருக்காது யூ நாட்டோட யாஷிபான்ட்டு பாப்பா. இந்த இடத்துல ஹீரோஸ் அண்ட் சாம்பியன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. வேற நாட்டு லிசலாட்டேவ வரவேற்க வந்திருப்பான். அவ்வளோ அதுக்கு தேங்க்யூ சொல்லுவா. ஹீரோவாக்கி வந்துட்டு லிசலாட் வண்டியான்பான். லிசலாட் பார்த்து ஷாக்காவா, எல்லாரும் இங்கெங்கன்னு. ஹீரோவாக்கி டியூக் வரதா சொன்னாரு கலா கிங்டம்க்கு. அதான் அமாண்டா வரலான்ட்டு நானும் வந்துட்டேன்ட்டு. அதான் பிரச்சனையா போச்சுன்னு டிராகனை காட்டுவான். லிசலாட் அப்ப நீங்களும் சேஃபா இருக்கதா லேண்ட் பண்ணீங்களான்பா. டியூக் பேர்னாட் கிட்ட அவங்க தங்கறக்கு இடத்த அமைச்சு கொடுக்க சொல்லுவான். என்னால பெருசாலாம் தர முடியாது, என் மேன்ஷனையே எடுத்துக்கங்கன்பாரு. இதுக்கு பிறகு ரோடானியாக்கு போன ரியோ இந்த நாட்டோட ராஜாவையே நாடு கடத்திட்டாங்க. இருந்தாலும் மக்கள் இவ்வளவு லைவ்லியா இருக்காங்களேன்பா. டக்குன்னு ஐஷியாவை ஆள காணமேன்ட்டு தேடினா அவ போய் கடையில சாப்பிட்டு இருப்பா. கடைக்காரங்கிட்ட எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவன் ஏதோ இந்த ஆளே கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும். அப்புறம் உங்களுக்குமே சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க, அவன் ஆல்ரெடி காசு கொடுத்துதான் வச்சிருக்கான்பா. ஹீரோ இல்ல அதெல்லாம் வேண்டான்பா. கடைக்காரன் ஏதோ அந்த ஹீரோஷிப்ல வேலை செஞ்சானாமேங்கும் போது ஹீரோவும் சிலியாவும் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. கலாக்குள்ள நடக்கிற அந்த பார்ட்டியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் மீட்டிங்ல பார்த்தா ஹீரோவாக்கி இந்த டிராகன் பெரிய பிரச்சனை தான் போல என்பான். ஆமா, இது வந்துட்டா நாங்களே எங்க இடத்த விட்டு ஓடிட்டு இங்க வாழ்ற சிட்டிசன்ஸை சேஃப் பண்ண வேண்டியதா இருக்கும்பா. வேற நாட் சிட்டிசன்ஸை நான் பாத்துக்கிறேன் பாரு. லிஸ்லாட் அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு டியூக் கிட்ட அடுத்து என்ன பண்ணலான்னு கேப்பா. டியூக் வெயிட் பண்றதை தாண்டி சாய்ஸ் இல்லைன்பான். ஹீரோவாக்கி நீங்க வெயிட் பண்ண போறேன்னு கேப்பான். லிஸ்லாட் நான் அமாண்டாவோட கவர்னர் ரெப்ரசன்டேட்டிவா நாங்க போகணும்லன்பா. ஹீரோவாக்கி திரும்ப அந்த ஏர்ஷிப்ல போனா அந்த டிராகன் பாத்துட்டு வரும். இது ஒரு பேட் ஐடியான்பா. லிஸ்லாட் அதனாலதான் லேண்ட சூஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு காலையில கிளம்புனா சூரியன் மறையறக்குள்ள போயிடலான்பா. ஹீரோவாக்கி நீயும் அந்த பொண்ணுகளும் மட்டுமான்பா. லிஸ்லாட் எல்லாம் ட்ரைனிங் எடுத்தவங்க தான்பா. ரோவானா ரொம்ப அவங்கள போட்டு பாதர் பண்ணாதீங்கன்பா. ஹீரோவாக்கி சரி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறப்ப லிஸ்லாட் சந்தோஷப்படுவா. பார்த்தா டக்குன்னு நான் ஹீரோ தானே, நான் உன் கூட வரேன்பா. ரோவானாக்கு இதை ஏத்துக்கிற போல இருக்காது. டியூக் அவரே ஹீரோ என்னமோ பண்ணிட்டு போறாருன்பா. ரோவானா ஆனான்பா. டியூக் அவரோட விருப்பங்களை இக்னோர் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல இல்லைன்பா. லிஸ்லாட் அவர் எங்க நாட்டு ஹீரோ கூட இல்ல, அவரை ஏன் சுயநலத்துக்காக கூட்டிட்டு போய் நான் டேஞ்சர்ல மாட்டி விட முடியாதுன்பா. ஹீரோவாக்கி தேவையான இடங்கள்ல நான் அவங்களுக்கு கை கொடுப்பேங்கிறத ஜஸ்ட் கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசிதான் வச்சிருக்கேன், அதால எந்த பிரச்சனையும் இல்லைன்பா. லிஸ்லாட் டியூக் கிட்ட நேர்மையா தான் சொல்றீங்களான்பா. டியூக் ஆமா, அதெல்லாம் தாண்டி சார் ஹீரோவாக்கிய இண்டிபெண்டா விடவும் முடியாதுல, ஏன்னா பிரின்சஸ் ஃப்ளோராங்கிறப்ப அவளும் நீங்க எப்படி போயிட்டு வரதான் நல்லதுன்பா. ஹீரோவாக்கி என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நம்பி இருங்கன்ட்டு ஹீரோங்கிற சைனுக்கான அந்த டிவைன் ஆம்ஸ காட்டுவான். யமாட்டானோ ஓரோச்சி. லிஸ்லாட் முழிப்பா. பார்த்தா ஹீரோவாக்கி தான் அந்த பேரை வச்சதா சொல்லுவான். லிஸ்லாட்லாம் வெறுத்திருப்பா. அடுத்த நாள் காலையில கிளம்புறப்ப ரேமன் வந்துட்டு ஆரியா கிட்ட தெரிஞ்ச போல பேசுவான். லிஸ்லாட்டுக்கு ஒன்னும் புரியாது. ரேமன் சாரி நான் உங்களை சரியா பாக்கலன்ட்டு. எடி லிஸ்லாட் உங்களை பார்த்தல ரொம்ப சந்தோஷம்பா. லிஸ்லாட் அஷர் என்னதுன்பா. ஆரியா ரேமன் கிட்ட பேசுறப்ப அவன் உன் குடும்பத்துக்கு அப்படி மோசமா நடந்திருக்க கூடாதுன்பா. ஆரியா பரவாயில்ல என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களேன்ட்டு. லிஸ்லாட் கூட தான் இருக்கேன், அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்பா. டியூக் வந்துட்டு ஹீரோ வந்ததும் போயிடலான்பா. இதுக்கப்புறம் கேரேஜ்ல போறப்ப ஹீரோவாக்கி அப்பப்ப இப்படி போறதும் நல்லாதான் இருக்குன்பா. ரோவானா இந்த மாதிரி உங்களோட கார்டை டவுன் பண்ணிருக்காதீங்க சாருன்பா. ஹீரோவாக்கி நல்லா கியூட்டா தாமா பேசுற, என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதுன்ட்டு தலையில தட்டி கொடுப்பான். லிஸ்லாட் ஃப்ளோரா கிட்ட பிரின்சஸா நீங்க எப்படி இந்த கேரேஜ்ல வர்றது உங்களுக்கு ஓகேவா, ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா தயங்காம சொல்லுங்கன்பா. ஃப்ளோரா அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன சுத்தி மத்தவங்கள பேசுறப்ப அதை லிசன் பண்ண எனக்கு பிடிக்கும்பா. லிஸ்லாட் உங்களுக்கு பேசுற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்னா நான் என்னோட ரெஸ்பெக்டோடவே கேக்குறேன், நீங்க உங்களுக்கு பேச தோன்றதெல்லாம் என்கிட்ட வந்து பேசலாம், நான் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறேன்பா. ஃப்ளோராக்லாம் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஹீரோவாக்கி அப்பப்ப என் கூடயும் பேசுறதுன்பா. லிஸ்லாட்டும் சரின்ட்டு பேசலான்னு பாப்பா. திடீர்னு பார்த்தா மாஸ்டர்ஸ் வந்துருச்சுன்ட்டு கேரேஜ் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆரியா கார்ட்ஸ கூப்பிட்டு விடுவா. லிஸ்லாட் இருக்க கேரேஜ கம்ப்ளீட்டா அடைச்சிருப்பாங்க. ஒரு துளி வெளிச்சம் வராம ஆயிரும். ஹீரோவாக்கி இதை பார்த்து ஷாக் ஆகிறப்ப லைட் வந்திருக்கும். வெளியே பார்த்த கார்ட்ஸ் எல்லாரும் மாஸ்டர்ஸா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிப்பாங்க. ஆரியா தான் காட்டுக்குள்ள நல்லா கவனமா பாருங்க, நம்மள சுத்தி எத்தனை இருக்குன்னு தெரியல, கார்ட் டவுன் பண்ணிராதீங்கன்பா. கார்ட்ஸ் இப்பதான் தெளிவா காட்டுக்குள்ள பாப்பாங்க. பார்த்தா மான்ஸ்டர்ஸ் சுத்து போட்டுருக்குங்க. ஆரியா மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ் எப்படி பிரசன்ஸையே காட்டாம சடனா அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு யோசிச்சுட்டு நைட்ஸ் கார்ட்ல இருக்க சொல்லுவா. பார்த்தா அதுக்கு காப்ளின்ஸ் போல இருக்கும். கீழ இருக்க கற்கள் எல்லாத்தையும் எடுத்து வீசிக்கிட்டே இருக்குங்க. நைட்ஸ் மேல பட்டது போக பின்னால கேரேஜ்ல படும்ல. ஹீரோவாக்கி என்ன அதிர்வுதுன்பா. வெளியே மேஜிக் பேரியர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ரேமன் டியூக் நாட்டை வெளியே விட வேணான்பா. ஆரியா அந்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் பார்த்தா 100க்கும் மேற்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஓடி வருங்க. ஆரியா லேடி லிசலாட்ட மட்டும் வெளியே வரவே வேணான்ட்டு வெறும் கற்களை தான் தூக்கி எறியுதுங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதுன்பா. ஆரியா ஒன்ஸ் பிளான யோசிச்சதும் இந்த மான்ஸ்டர்ஸை சமாளிக்கிற விஷயத்த நானே பாத்துக்கிறேன், ஆனா நான் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணதும் கரெக்டா அந்த டைமிங்ல மட்டும் பேரியர் எடுத்து விட்டுருங்க, அண்ட் மத்தவங்களுமே உங்களால முடிஞ்ச ஃபுல் பவரை காட்டுங்கன்பா. அந்த பொண்ணுகளும் சரின்பாங்க. ஆரியா பேரியர் விட்டு வெளியே வந்ததும் சைட்ல இருக்க நைட்ஸ் கிட்ட நீங்க கார்டிங் ஒர்க்கை மட்டும் பாத்துக்கங்க, அட்டாக் விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம்பா. ஆரியா முன்னால போயிட்டு மேஜிக் கேனன் பண்ணுவா. அந்த ஒரு அழுத்தம் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும். ஆரியா மான்ஸ்டர்ஸை பூரா அந்த பக்கம் வெட்டி வீசுவா. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க மத்த மைட்ஸை காட்டுவாங்க. ஒருத்தி ஆரியா ஃபைட் பண்றத பார்த்துட்டு ஹெட் ஹண்டரா அவங்க பயங்கரமா தான் சண்டை போடுறாங்கன்ட்டு
பேசிட்டு இருக்கப்ப பின்னால இருக்கவே இது வேடிக்கை பாக்குறதுக்கான நேரம் இல்ல, நம்மளும் நம்மளோட அட்டாக்ஸை வைக்க ஆரம்பிக்கணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் வீக்கா இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருங்கல்ல, அதுக்கு மேல போட்டான் புல்லட்ஸ் பயன்படுத்தலாங்கிற முடிவுக்கு வருவாங்க. அண்ட் ஆல்சோ எனிமிஸை தாக்குறேன்ட்டு நம்மளோட சொந்த ஆளுகளே தாக்கிடக்கூடாதுங்கிறதையும் கவனமா இருந்துக்கணும்பாங்க. இதுக்கப்புறம் நட்டலையோட சேர்ந்துட்டு பிசிக்கல் எபிலிட்டியா என்ஹான்ஸ் பண்ணிட்டு சண்டையில இறங்கிருப்பாங்க. பார்த்தா இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு பின்னாலேயும் ரைஸ் தான் இருப்பான். இதை மேல இருந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கவன் ஆரியா ஃபைட் பண்ற விதத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச லிஸ்லாட்டோட ரைட் ஹேண்ட் இவ்வளவுதான் இருக்கணும், உண்மையால இவளோட ஸ்கில்ஸ் வேற லெவல் தான்ட்டு. ஆனா மத்த அண்டர்லிங்ஸ் இருக்காங்களே இவங்களை கொஞ்சம் அசால்ட்டாவே காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன்ட்டு பாப்பான். ஹீரோவாக்கி இங்க வெளியே என்னதான் நடக்குது, எல்லாம் பிரச்சனை இல்லாம முடியுமா என்னன்னு கேட்பான். ஆரியா ஒரு பிரச்சனையும் இல்ல, வெளியே சண்டை போடுற எல்லாரும் காம்பேட்ல ப்ரொஃபஷனலா இருக்கவங்க தான்பா. ஹீரோவாக்கி வெளியே ஏற்கனவே நிறைய நைட்ஸ் இருக்காங்க, இருந்தும் சண்டை இன்னும் முடியல, இதுவே எனக்கு தப்பா படுதுன்பா. ஃப்ளோரா நம்ம அவங்க மேல நம்பிக்கை வைக்கலான்பா. ஹீரோவாக்கி ஆக்சுவலா அவங்கள எனக்கு யாரு, அவங்கள பத்தி எனக்கு ஒண்ணும் கூட தெரியாது, நான் எப்படி அவங்கள நம்ப, அதே மாரி நம்பருக்கு நான் என்ன முட்டாளான்பா. ஃப்ளோரா ஒரு மாதிரி சேட் ஆகவும் லிஸ்லாட் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நார்மல் பண்ணுவா. லைக் எனக்கும் பயமா தான் இருக்கு பிரின்சஸ் ஃப்ளோரா, நான் உங்க கை மேல கொஞ்சம் கை வச்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்குன்பா. ஃப்ளோராவும் ஓகேன்பா. ஹீரோவாக்கி டக்குன்னு ரோவானா கிட்ட இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பாதுகாக்கிறேன், என்னோட யமாட்டானோ ஓரோச்சியை வச்சுன்பா. அவ கையை பிடிச்சிட்டு சந்தோஷப்படுவா. டக்குன்னு பார்த்தா கேரேஜே பயங்கரமா ஆடும். ஹீரோவாக்கி கண்டிப்பா ஏதாவது மான்ஸ்டர் தான் விழுந்திருக்குமான்ட்டு இதுக்கு மேல முடியாதுன்ட்டு களத்துல இறங்கிருப்பான். ரோவானா போகாதீங்கன்ட்டு தடுப்பா. லிஸ்லாட்டுக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாது. ஃப்ளோரா நம்ம சார் ஹீரோவாக்கியை ஃபாலோ பண்ணணும் தானன்பா. லிஸ்லாட் வெளியே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நானே பாக்குறேன், தயவு செஞ்சு நீங்க வெளியே வராதீங்கன்பா. வந்தவ மேஜிக் பேரியர் யூஸ் பண்ணிருப்பா. சைடுல பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குமா, திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து எப்படி இவ்வளவு மான்ஸ்டர் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு பிரின்சஸ் ஃப்ளோராவை சேஃபா கூட்டிட்டு போலான்னு பாப்பா. ஹீரோவாக்கி என்ன நீங்களும் வெளியே வந்துட்டீங்க போலான்பா. லிஸ்லாட் நீங்க ஓகேவான்னு கேப்பா. ஹீரோவாக்கி இப்படி சண்டை போயிட்டு இருக்கு, எப்படி ஓகேவா இருக்க முடியும், இந்த சண்டையில நம்ம ஜெயிப்போமான்னு கேட்பான். லிஸ்லாட் அமைச்சர்ஸா எப்படி இதை பத்தி முடிவெடுக்க, அவங்க டீம் ஒர்க் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்க போலதான் இருக்கு, பொறுத்து இருந்துதான் பாக்கணும்பா. ஹீரோவாக்கி இந்த கத்தியை வச்சுட்டு இந்த ஒரு பேட்டில் அதை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து இந்த பேட்டில் பிரயோஜனப்படுமா, ஹார்ட் மோட்ல போகுமான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே லிஸ்லாட் பிரின்சஸ் நீங்களே பாத்துக்கங்க ரோவானான்ட்டு கிளம்பிருப்பா. ஹீரோவாக்கிக்கு அல்ல இருக்காது, என்ன மாதிரியான வேர்ல்டு இது, எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்லயே இருக்குன்பா. லிஸ்லாட் ஒரு நைட் கிட்ட போயிட்டு நீங்க கான்சியஸா தான் இருக்கீங்களான்னு கேப்பா. அவர் லைட்டா நகரும் போது ஹீல் பண்ணி விடுவா. ஆரியா வந்துட்டு நீங்க ஓகேவான்னு கேப்பா. லிஸ்லாட் இப்ப சிச்சுவேஷன் எப்படிதான் இருக்குன்னு கேப்பா. ஆரியா சுத்தி வர டிஃபென்ஸ் பரவாயில்ல, நானே என் தரப்புக்கு நிறைய மான்ஸ்டர்ஸை சமாளிச்சேன், இப்போ பின்பக்கம் இருக்க மான்ஸ்டர்ஸையும் சமாளிக்கிறதுக்காக போகணும்பா. லிஸ்லாட் எதை செஞ்சாலும் பார்த்து செய், நான் ஒன்ன சார்ந்துதான் இருக்கேன்பா. ஆரியாவும் நான் பாத்துக்கிறேன்ட்டு போவா. லிஸ்லாட் இதுக்கப்புறம் நான் என் தரப்புக்கான வேலையை பார்க்கணும்ட்டு அங்க இருக்க நைட்டை ஹீல் பண்ணி விடுறப்ப ரைஸ் பார்க்க போனா அவ பின்பக்கம் போயிட்டாளா, நினைச்சபடி டிவர்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுது, களத்துல இறங்க வேண்டியதான்ட்டு கீழே வருவான். ரேமாண்ட் ஆரியா வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறத பார்த்துட்டு உண்மையாலும் வேற லெவல்ல இருக்கான்னு நினைப்பான். ஆரியா அந்த பக்கம் வந்தவ அந்த மான்ஸ்டர்ஸை போதுமான அளவுக்கு சமாளிச்சிட்டேன், பிளாங்க்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு போய் சப்போர்ட் கொடுங்கன்பா. ரேமாண்ட் சரின்ட்டு ஆரியாவை பாராட்டுவான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் வரும், தலை ஆடு தலை போல இருக்கும். இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. ரோவானா அதை பார்த்ததும் இதெல்லாம் எப்பவோ அழிஞ்சிருச்சேன்பா. ஃப்ளோரா வந்துட்டு இதை பத்தி தெரியுமான்னு கேட்டா இது மினாட்டார் டிவைன் டீமன் வார்ல இருந்தது, இந்த காலகட்டத்துல இல்லைன்பா. ஹீரோவாக்கி அப்ப நம்ம கதை முடிஞ்சுதான்பா. மினாட்டார் வச்ச ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே சுத்தி வர புழுதி பயங்கரமா கிளம்பிருக்கோம். அது கிட்ட வரத பார்த்துட்டு ஹீரோவாக்கி பின்னால போறப்ப கல்லுல கால் வச்சிருப்பான், அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பான். ஆரியா அவங்களை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணுவா. பட் அந்த சின்ன மான்ஸ்டர்ஸும் விடுற போல இருக்காது. அதுல ஒன்னு சமாளிச்சுட்டு திரும்பறக்குள்ள அதை அட்டாக் பண்ண வரும். ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருப்பா. அந்த மினாட்டார் கேரேஜ்ல அடிச்சு பறக்க விட்டுட்டு பிரின்சஸ் ஃப்ளோராவை அப்படியே புடிச்சிட்டு போலான்னு பாக்கும். லிஸ்லாட் தான் உயிரை பணைய வச்சு காப்பாத்திருப்பா. திடீர்னு ஒருத்தங்க ரொம்ப வேகமா வர போல இருக்கும். பார்த்தா அதோட கையை சிம்பிளா வெட்டி விட்டு அதோட கத்தி மேல பறக்கும்ல, உதச்சி அது உடம்புல சொருக வச்சிருப்பான். அப்படியே அது மேல நின்னுட்டு திரும்பி பாப்பான். பார்த்தா ரியோவா இருக்கும். ஃப்ளோராக்கு ரியோ கூட இருந்த அந்த பாஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். ரியோ இவங்க ஓகேவான்னு வந்து பாக்குறப்ப ஒரு மெய்ட் வந்துட்டு யார் நீங்கன்னு கேப்பா. பார்த்தா இன்னொரு மினாட்டோர் தாக்க வரும். ரியோ அப்புறம் பேசலாமான்ட்டு களத்துல இறங்கிருப்பான். லிஸ்லாட் ஸ்வாட்ல என்சாண்ட் பண்ற அந்த மேஜிக்கை பார்த்து ஷாக்காவா. பார்த்தா வந்த மினாட்டோரை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். எல்லாரும் இதெல்லாம் உண்மைதானான்ட்டு பாக்குறப்ப பார்த்தா சைட்ல இருந்து இன்னொன்னு அட்டாக் பண்ண வரவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அதை கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு நைட் சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பாக்குற மான்ஸ்டர்ஸ் பயந்து ஓடிருங்க. ஒன்ஸ் ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க இந்த பக்கம் வரவும் ரியோ பவ் பண்ணி மரியாதை தெரிவிப்பான். ஃப்ளோராவோட கண்ணுல கண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோடு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் போட மறந்துடாதீங்க.